நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களோடு எல்லாருக்கும் எல்லா வளங்களும் பொங்கி பெருகிட இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையலை ஸ்டார்ட் பண்றேன். பொங்கல் திருநாள் அப்படின்னாலே சர்க்கரை பொங்கல் தான் ஸ்பெஷலான ஐட்டம். இந்த சர்க்கரை பொங்கலை கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல பார்க்க போறோம். இந்த சர்க்கரை பொங்கலுக்கு நான் வச்சிருக்கிற பேரு சேமியா சர்க்கரை பொங்கல். இந்த சேமியா சர்க்கரை பொங்கலை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த நெய்யில் நாம் இப்போ வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமான உடனே அதை நாம் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காய் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துட்டு அதை இந்த நெய்யிலே சேர்த்து நாம் வறுத்து எடுத்துடலாம். இந்த தேங்காய் கண்டிப்பாக வறுத்து தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேங்காய் பச்சையாக கூட நம்ம இந்த பொங்கலில் சேர்க்கலாம். ஆனால் வறுத்து போடும்போது இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் வறுத்து போடுறேன். தேங்காயோட கலர் இப்போ லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சதுமே நாம் இதை மாற்றி வச்சிடலாம். தேங்காயை வறுத்து மாற்றினதுக்கு அப்புறமா மறுபடியும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் ஒரு அரை கப் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கிளாஸில் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை இந்த நெய்யில் சேர்த்து நாம் இப்போ நல்லா வறுத்தெடுத்துடலாம். பாசிப்பருப்பு இப்போ நல்லா சிவந்து வரப்பட்டுருச்சு. இது இப்படி வரப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நாம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்கு சில சமயங்களில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால எப்போயெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அப்போயெல்லாம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்மளுடைய பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட சைஸ் இப்போ நல்லா பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை நாம் இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா மாவு மாதிரி இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த பாசிப்பருப்பு இந்த தண்ணியோட மேஷ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெந்து வந்துடுது அப்படின்னா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து முக்கால்வாசி பாசிப்பருப்பு 1-2 உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதை இதுக்கு மேலே நாம் அடுப்பில் வச்சிருக்க வேண்டாம். இதையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாசிப்பருப்பு வேக வச்சதுக்கு அப்புறமா அடுப்பில் மறுபடியும் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு எந்த கப்பு கலக்குறீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு சேமியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சேமியாவை இப்போ இதில் போட்டு நாம வறுத்து எடுத்துடலாம். இந்த சேமியா இப்போ கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இது நம்ம வறுத்து எடுத்துடலாம். சேமியா இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வறுபட்டதும் இதில் ஒரு 1.5 கிளாஸ் போல் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் சேர்த்து இதை வேக விட்டுடலாம். இந்த சேமியா இந்த பாலோட சேர்ந்து நல்லா வேகட்டும். இந்த சேமியா இப்போ பாலில் நல்லா ஊறி வெந்துருச்சு. இனிமே இதை நாம் இறக்கி வச்சிடலாம். சேமியாவும் நல்லா வேக வச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இந்த தண்ணி நாம் இப்போ கொதிக்க விட்டுடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நாம் சேமியா எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பச்சரிசியை நாம் வேக விட்டுடலாம். பொங்கல் இப்போ நல்லா பொங்கி அரிசி நல்லா வெந்துருச்சு. அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே வேக வச்சு வச்சிருக்கிற சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு வெல்லமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
வெள்ளை பாகு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா இதுல வந்து ஒரு ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சேமியா சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேமியா சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. இனிமே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சேமியா சர்க்கரை பொங்கலை உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆள் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.